அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 3/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 19ஆம் தேதி, வளர்பிறை, பௌர்ணமி திதி பிற்பகல் 3:33 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி, திருவாதிரை நட்சத்திரம் மாலை 5:28 வரை. அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு அருமையாக இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எங்கே போனாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. குடும்பத்திலையும் நல்லதெல்லாமே நடக்குங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி நவீன பொருட்கள் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற பழமொழியை புரிஞ்சுக்கிட்டு யாராக இருந்தாலும் அவங்கள ஒரு சில நடவடிக்கைகள், ஒரு சில செயல்கள் மூலமாக தெரிந்து கொண்டு அவர்கள் நல்லவர்களா அல்லாதவர்களாங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நட்பு பாராட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக எடுப்பீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்த்து பேசினவங்க இன்னைக்கு அடங்குவாங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சூரியன் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட கொஞ்சம் ஈகோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. எதிர்பாராத லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் வருவாங்க. 7.5 சனியில் உங்களுக்கு விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள நம்பி பணத்தை இழந்துடாதீங்க. குறுக்கு வழியில் அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு சொன்னாங்கன்னா அதையும் நம்பிடாதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, எங்கும் எப்பொழுதும் ஒழுக்க சீலர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 2வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சாதுரியமாக பேசுவீங்க. சமயோஜிதமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனால் 8வது வீட்டில் 4 கிரகங்கள் மறைஞ்சு கிடக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாம இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. ஆனால் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வரும். உங்கள் 2 பேருக்குள்ளார குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு குதர்க்கமான சிலர் குடும்பத்துக்குள்ளார நுழைவாங்க. அவங்களுக்கு இடம் கொடுக்காம அவங்கள ஒதுக்கி வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. சகோதரமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ளார குறுக்க வரக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒருவனாய் பிறந்தால் தனிமை, இருவராய் பிறந்தால் பகைமை. அப்போவே சொல்லி வச்சுட்டாங்க, அண்ணன் தம்பின்னு இருந்தாலே பகைமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே
கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போவீங்க. கூட பிறந்தவங்க எதை ஆசைப்படுறாங்களோ அதை வாய் திறந்து கேட்கலன்னாலும் குறிப்பால் உணர்ந்து கொண்டு உடனே கொடுத்து உதவும் பெரிய உள்ளத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பெருசாக சொல்ல முடியல. இன்னைக்கு முன்கோபத்தை நீங்கள் தவிர்க்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலை சுமையும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும், அதுவும் பார்த்துங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போங்க. உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு ஏதாவது பேச்சு ஆரம்பித்தா தோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளார போகிறது நல்லதுங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக செலவினங்கள் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு மாலை 5:28 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. அதே மாதிரி மாலை 5:28 புனர்பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இரவுல எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வியாபார உத்தியோக விஷயங்கள்ல திடீர் முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம், விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, ஒருவர் அறிந்தால் ரகசியம், இருவர் அறிந்தால் அம்பலம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுருப்பீங்க. அப்படி அதை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்களே எல்லாருக்கும் வெளிப்படுத்திடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் பிறருடைய ரகசியங்களை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளேயே வைத்திருக்கக்கூடிய பண்பிற்கு உகந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் எல்லா செலவுமே நியாயமான செலவாக தான் தோணுது. எதுவுமே அனாவசிய செலவு கிடையாது. இருந்தாலும் எங்கே இருந்தாவது கடன் வாங்கி எல்லாத்தையும் புரட்டி இரட்டி முடிக்க வேண்டியதாக இருக்கேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய மனிதர்களுடைய நட்பு ஆதரவால் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி ஒரு சந்தோஷமும் இன்னைக்கு இருந்துன்னு இருக்குங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது. இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு நாம் தர்ற தரத்துக்கு இன்னமும் வியாபாரத்தில் பெருசாக லாபம் வரலையேங்கிற ஏக்கமும் தாக்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோக வகையில் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது உங்களை கலந்து ஆலோசிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருமைப்பாடில்லா குடி ஒருமிக்க கெடும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஆமாங்க, ஒத்துமை இல்லைன்னாலே அந்த இனம் அந்த குலம் அழிஞ்சு போகுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நீயா நானான்னு மோதிக்காம விட்டு கொடுத்து செல்லக்கூடிய சிறந்த விரும்பிகள், சிறந்த பொதுநல விரும்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி வண்டி வாகன பழுதை இன்னைக்கு நீங்கள் சரி செய்வீங்க. சிலர் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பழைய வண்டியை வாங்கிறத தவிர்க்க பாருங்க. வாங்கினா அந்த வண்டி மேலே ஏதாவது வழக்கு இருக்கா,
அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குது. திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்னைக்கு நீங்கள் கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சுப செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி உண்டு, லாபமும் உண்டுங்க. எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒரு பொய்யை மறைக்க 9 பொய்யை சொல்வானேன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க இந்த பொய் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. பொய்யெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். பொய்யை சொல்லிவிட்டு அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஞாபக சக்தி வேணும். அதெல்லாம் நீங்கள் மறந்தே போயிடுவீங்க. அதனால தாங்க என்னத்துக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு இருக்கிறத சொல்லிவிட்டு போயிட்டே இருப்போம். எந்த குடைச்சலையும் மண்டையில் நாம் தூக்கி வச்சுக்க வேணான்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் உண்மையை சொல்லி யதார்த்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய புதன் 3 கிரகங்களோட உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. சவால்களிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி சுக்கிரனோட புதன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் கண்டகச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகள் எந்த விஷயத்திலையும் நீங்கள் எடுக்க வேண்டாங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் கூட புதிய பங்குதாரர்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேண்டா விருப்பாக தான் இருப்பீங்க. சரி, வேறு வேலை தேட ஆரம்பிச்சிருக்கீங்க, சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினருடைய அன்பு தொந்தரவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஒரு நன்றி செய்தவரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. ஆமாங்க, அப்போ ஒரு நன்றி செய்தால் உள்ளளவும் நினைப்பீங்க. பல நன்றி செய்தால் உயிருள்ள வரைக்கும் நீங்கள் நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நன்றி மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. குருச்சந்திர யோகம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால சுப செலவுகள் ஒரு பக்கம் உண்டு, செல்வாக்கு அதிகரிக்கும், பெரிய பொறுப்புகள் பதவிகளும் உங்களை தேடி வரும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக 4 கிரகங்கள் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தயக்கம் தடுமாற்றம் இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் தைரியமாக முடிவெடுங்க. மனசில் குழப்பங்கள் எல்லாவற்றையும் தவிர்க்க பாருங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் தொடர்ந்து அக்கறை காட்ட தவறாதீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அது வரைக்கும் சுமார் தாங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, ஓதுவார் எல்லாம் உழுவான் தலைக்கடையிலே அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. என்னதான் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா படிப்பும் படிச்சிருந்தாலும் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு அடக்கம்தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு சோறு போடுறாங்க. விவசாயி சேத்துல கால் வைக்கலைன்னா நாம் சோத்துல கை வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இயற்கையையும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் நன்றி கூறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:28 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் நடக்கும். ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வீண் செலவுகளும் அலைச்சல்களும் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஒரு கை முழம் போடுமா அப்படின்னு ஒரு பழமொழிங்க. அதுதான் வெறுங்கை முழம் போடுமான்னு அப்புறம் மாறிடுச்சிங்க. அதனால தாங்க எப்பொழுதுமே இருவராக இருந்தால் எல்லாத்துலேயும் சாதிக்கலாம். ஒருவராக இருக்கும் பொழுது போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கூட பிறந்தவங்களையும் கூடிட்டு இருக்கிறவங்களையும் நேசிக்கக்கூடிய நல்ல மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் 4 கிரக ராசிக்குள்ளார உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் சின்னதாக மூச்சு திணறலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி ரெண்டுமே உங்களுக்கு அவசியப்படுதுங்க. வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:28 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் மாலையிலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. மற்றபடி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்திலேயும் கொஞ்சம் நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போகிறது நல்லதுங்க. மாலை 5:28 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு காசு பேணின் 2 காசு தேரும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. நம்மக்கிட்ட வரக்கூடிய செல்வத்தை நம்ம சிக்கனமாக வச்சுட்டு இருந்தோம்னா அதுவே பெருகி பெருகி நமக்கு பெரிய பணத்தை உண்டு பண்ணுங்க. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு முடிஞ்ச வரைக்கும் அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கிட்டு அத்தியாவசியமான வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாமே தீர்வு கிடைக்குங்க. இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. பழைய நண்பர்களும் இன்னைக்கு தேடி பேசுவாங்க. 12ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. ஒரு சிலர் வெளிமாநிலம் போய் வருவீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள்லையும் இறங்குவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. நல்ல வரன் உங்களுடைய மகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல
குரு இருக்கிறதுனால விசாரித்து பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரங்க நேற்று கோவப்பட்டீங்க, இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எங்கே போனாலும் நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒதிய மரம் தூணாகுமா, ஓட்டாங்கிழிஞ்சல் காசாகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குதுங்க. ஒதி பெருத்தால் என்ன அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அப்போது சிலதெல்லாம் தான் சிலதுக்கு பயன்படும். சிலர் நல்லா இருந்தாலும் கூட நமக்கு பயன்பட மாட்டாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யாரால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு யார் யாரெல்லாம் நல்லவர்கள் என்பதனை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொள்வதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. சொந்தக்காரங்க நீங்கள் ஏதோ பெருசாக காசெல்லாம் கூட்டி அல்ற மாதிரி உதவி கேட்டு வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுத்து உங்கள் நிலைமை என்னன்னு புரிய வச்சு அனுப்புறது ரொம்ப நல்லதுங்க. நண்பர்களால் சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகளும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு நீங்கள் பரபரப்பாக பேசப்படுவீங்க. கோவில் விழாக்கள்லையும் இன்னைக்கு போய் நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபாரத்தில் சின்ன சின்னதாக இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறி இன்னைக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகளும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, ஒரு கை தட்டினால் ஓசை எழுப்புமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதனால தாங்க கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு கூட்டமாக குழுவாக கும்பலாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நல்லது நடக்குங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போகும். அவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தாய் வழி சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும், லாபகரமாக முடியுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துருக்கிறதுனால வாயு பதார்த்தங்களை எல்லாம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் திடீர்னு அறிமுகமாகிறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கேது உங்களுக்கு வலுவாக இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய பகையாக இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதுக்கெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அள்ளித்தருவதாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.